முதல்ல ஒரு சங்கீதம், நான் முதல்ல வேற ஒரு சங்கீதத்தை போட்டு விட்டுருந்தேன், படிச்சு சிலர் படிச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு இந்த சங்கீதத்தை உட்கார்ந்து வாசிச்சு ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு சங்கீதம். அதை நீங்க நல்லா வீட்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இன்னைக்கு சங்கீதம் எத்தனை அழகான ஒரு சங்கீதம் என்று உங்களுக்கு நன்றாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வேற ஒரு பாஸ்டர், நம்ம நாயப்பன் வேற ஒரு பாஸ்டர், ஏன்னா பாம்பேல இருந்து சகோதரன் அந்தோனியுடைய பாஸ்டர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூட நான் போயிருந்தேன் எப்பயாவது ஒரு கூட்டத்திற்கு. அந்த சர்ச் பாஸ்டர் ஏஜி பாஸ்டர், அதனால அவரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்ம கூட தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொண்டு வருவார். வேறு காரியத்துக்கு வருகிறார், அதனால வருங்க 14 சனிக்கிழமைக்கு வந்து நம்ம கூட இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்து கொள்வார். அவருடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுறார். தம்பிக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் மூளைக்கு போகிற நரம்புல பிரச்சனை பாவம். அதனால ஏராளமான பணங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஜெபிக்கும்படி நம்ம இடத்துல கேட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியர்கள் பிள்ளைகள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். சமீப காலத்துல நிறைய பாஸ்டமான பிள்ளைகள் இறந்து போறாங்க. இது சந்தோஷமான ஒரு காரியம் இல்லை. ஒரு வாரம் கூட பார்த்திருப்பீங்க, பாஸ்டருடைய இங்க நன்மை கொள்ளும் பாஸ்டர் சென்னையில ஏஜி பாஸ்டர் நினைக்கிறேன். அவருடைய பையன் காய்ச்சல், ஒரு 3 நாள் காய்ச்சல். இந்த 3 நாள் காய்ச்சல் அந்த தம்பி குழந்தை இருந்துச்சு. 3 விதமான காய்ச்சல் வருது அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு கொரோனா. இந்த கொரோனா வந்து வேற ஒரு வேரியேஷன். 3 காய்ச்சல், 3 நாள் காய்ச்சல் இருந்துச்சுன்னா அது வந்து சாதாரண காய்ச்சல். அது நீங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா சமயத்துல அது சுகமாயிடும் கேட்கிறாங்க. 4 நாள் அதுக்கு மேல காய்ச்சல் இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயமா போயிட்டு தொடர்ந்து காய்ச்சல் 1 வாரம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க ரத்தத்தை கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா நல்ல விசுவாசமா இருந்து ஜெபம் பண்ணா கூட போதுமானது. இன்னொரு காய்ச்சல் வந்து அது டெங்கு அப்படின்னு 3 காய்ச்சல் சமீப மாசத்துல ஃபுல்லா உலாயிடுச்சு. உலாதுன்னா ஜெபம், எல்லா இடத்துலயும் உலாயிடுச்சு. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நல்ல பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். நல்ல நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். வசனத்தை நம்ம வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இன்னைக்கு பொற்காலம் இல்லாத வியாதிகள் யார பார்த்தாலும் வியாதி மட்டும்தான் சொல்றாங்க. ஆஸ்பத்திரிகள் எல்லாம் ஒரு பெட்டு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு
பிரைவேட்டா இருக்கட்டும், அரசாங்க மருத்துவமனையா இருக்கட்டும், நிரம்பி வழிகிறது. ஒரு மருத்துவரை சந்திக்கிறது கூட மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அவரை சந்திச்சுட்டு வரக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். சில மருத்துவர்கள் வந்து சில வாரங்களுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். போய் காத்திருந்து அவங்களை நம்மளை பரிசோதித்து என்ன சொல்ல போறாங்களோ ஒரு நடுக்கம் வேற, பயம் வேற. எங்க எப்போது என்ன வழி வருது அப்படின்னு கூட சொல்ல முடியவே இல்லை. இப்போ இருக்கிற காலத்துல எங்கேயாவது சொல்லி கிடைச்சிடாதா அப்படின்னு மக்கள் வந்து அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் வியாதி, பல வியாதிகள் வந்து ஆண்டாண்டு காலமாகவே சுகமும் ஆக மாட்டேங்குது. மாத்திரை சாப்பிட்டாலும் சுகமாக மாட்டேங்குது. இதற்கு நிவாரணம் என்ன அப்படின்னு நீங்க ஒருவேளை சிந்திக்காமல் இருக்கலாம். நீங்களும் ஜெபம் பண்ணி பார்த்திருக்கலாம். அதுவரே என்ன குணமாக்கும், கொஞ்சம் நல்ல சுகத்தை தாவும். நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஜெபமும் பண்ணணும். ஆனா நீங்க சுகம் அடைய மாட்டீங்க. காரணம், முதலாவது உங்க நோய்களை உங்களை விட்டு ஆண்டவர் நீக்கணும் அப்படின்னா முதலாவது எல்லாரும் அன்பா, புரியுதா? ஒருத்தருடைய குற்றத்தை ஒருத்தர் என்னைக்கு மன்னிக்கிறீங்களோ, என்னைக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்கும் ஒப்பராகிறீங்களோ, உண்மையான ஒப்பராக சும்மா வார்த்தை இல்லை, உண்மையாய் மன்னிப்பு கேட்டு, சிஸ்டர் நானு உங்களுக்கு தீமை செஞ்சுட்டேன், நான் உங்களை நிந்திச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு விரோதமா பேசியிருக்கேன், அது எனக்கு சமாதானமே இல்லாம இருக்கு, நான் எல்லா வழிகளிலையும் சுஸ்தம் அடையல, மனசுலயும் சுஸ்தம் இல்லை, உடம்புலயும் சுஸ்தம் இல்லை, குடும்பத்திலையும் ஒரு சுஸ்தம் இல்லை, என்னுடைய வருமானத்திலையும் ஒரு நிறைவு இல்லை, சுஸ்தம் இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை பலர் அந்த சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சோதித்து பாருங்க. நீங்க உண்மையான மன்னிப்பு கேட்கிற விசுவாசிகளா இல்லையா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. நல்ல வசனத்தை அத்தனை விசுவாசிகள் மனசுல வைக்கணும். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தா கட்டாயம் இந்த வசனத்தை நீங்க அறிஞ்சிருப்பீங்க, அல்லது இன்னைக்கு அறிஞ்ச நீங்க திரும்ப அதை தியானம் பண்ணி பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, ஏதோ ஒரு நன்மை, அது நானா இருக்கலாம், அல்லது நீங்க எனக்கா இருக்கலாம், அல்லது சபையில் உள்ள மக்கள் உங்களுக்கா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சிருக்கலாம். நீங்க ஒரு காலத்துல அதெல்லாம் மறந்துச்சு அவங்களுக்கு நீங்க தீமை செஞ்சீங்கன்னா, அவங்கள போயிட்டு தீமை பேசுனீங்கன்னா,
அல்லது அவங்களை பற்றி கேவலமான வார்த்தைகள் அவதூறு பேசுறீங்களா? உங்க வீட்டை விட்டு தீமை நீங்கவே இல்லை. தீமைன்னு சொல்லுகிற இதெல்லாம் தெரியவில்லை. நோய், பேய், பட்டினி, மரணம், சாவு உங்களோடு கூட அது விடாது, நம்மளோடு கூட விடாது. நம்முடைய சந்ததிகளை தொடர்ந்து அது ஒரு வேளை கடுமையாக தாக்கலாம். இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் ஏதோ ஆண்டு சொன்னார் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லா பூமியில் அத்தனை குடிகளுக்கு இந்த வசனம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில நீங்க அறியாமனால இருந்தீங்கன்னா தயவு செய்து சாகிறதை காட்டிலும், குடும்பம் அழித்து போவதை காட்டிலும், கொடிய ரோகம் வந்து செத்து போவதை காட்டிலும் வெக்கப்படாம கூச்சப்படாம மன்னிப்பு கேளுங்க. கேட்டு பாருங்க, ஆண்டவர் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வராரு பாருங்க. நானும் கூட உங்களிடத்துல ஏதாவது உங்கள் மனம் எனக்கு தெரியாது இல்லையா, உங்களுடைய மனங்கள் துக்கப்படும்படியாகவும் அல்லது அறியாமையினால புத்தியினத்தினால ஒன்றை பேசியிருந்தாலும் உங்கள் சகோதரனை போல என்னையும் கூட நீங்க மன்னிக்கும்படித்தான் நான் உங்களிடத்துல கேட்கிறேன். என்னுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய மனசை தேவனை விட்டு தூரப்படுத்தி இருந்தாலோ, கஷ்டப்படுத்தி இருந்தாலோ, படித்திருக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். அது நான் ஒருவேளை ஒவ்வொருத்தரையா வந்து என்ன மன்னிச்சுவாங்க அப்படின்னு சொல்லுகிறதுக்கு ஒருவேளை முடியாமல் இருக்கலாம். ஆனா உண்மையா நான் கேட்கிறேன். ஏன்னா பல இக்கட்டுகளுக்கு மருந்து வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை மருத்துவத்தை பார்த்தாலும், எத்தனை டாக்டர்களை பார்த்தாலும், எத்தனை வியாதிகளுக்கு நீங்க மருந்து சாப்பிட்டாலும் சில நேரங்களுக்கு அதெல்லாம் தாண்டி செத்து போயிருவீங்க. காரணம், ஆண்டவர் அறிஞ்சிட்டும் நம்ம மன்னிப்பே கேட்காம ஒருத்தர் ஒப்பரவாகாம அது என்ன ஏன் செத்து போறோம் அப்படின்னு சொல்றோம்னா, இது பாவம். இந்த பாவம் முற்றும் போது ஒரு நாள் நமக்கு எதுக்குமே ஒரு முற்றிட்டு அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, நோய் முத்தி போயிடுமா ஆரம்பத்துல வந்திருந்தா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதனால சொல்றேன், நீங்க நினைக்கலாம் நான் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒன்னா கூடி 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 ஒரு நாள் உங்களையோ அல்லது என்னையோ அது இல்லாம இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. நீங்க லேசா இருக்காது, நடக்காது பாஸ்டர் அப்படின்னா அது உங்க சொந்த விஷயம். நீங்க சொல்லுகிற மாதிரி ஒண்ணு நிகழாது அப்படின்னா அது உங்க இஷ்டம். ஆனா வேதம் ஒரு காலம் போய் சொல்ல, ஒரு காலம் இல்லாத சொல்லுகிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தை ஒன்று கூட வெறுமையா வந்ததும் இல்லை, வெறுமையா திரும்புறதும் இல்லை என்று ஏசாயா வாசம். நம்ம எத்தனையோ நன்மைகளை சபைக்கு வந்த பிறகு பெற்றிருப்போம். எத்தனையோ தடவை நீங்கள் என் மூலமாயோ உங்கள் மூலமா நான் பெற்றிருப்போம். எத்தனை தேவனுக்கு அவமானமானவன் தெருவில் நின்று அவங்களே அந்த விசுவாசிகளையும் அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் நீங்கள் பரிகாசப்படும் போது தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. அவர் அமைதியா இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. என்னைக்கும் அவர் அமைதியாக இருக்கிற தேவனே இருக்க மாட்டார். அப்படின்னு சொல்ல, நீ சொஸ்தம் பண்ணிடணுமா அல்லது அந்த 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 சூழ்நிலையில நீ வந்து இந்த உலக வாழ்க்கை உனக்கு இல்லாமல் போகணுமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க சொஸ்தம் அடையப்படி இங்கிலீஷ்ல சுகம், குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் நன்றிங்க.
இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. 2ஆம் சங்கீதத்தில் கடினம் நீங்க என்னத்தை கடினப்படுத்தி நீங்க எங்க போறீங்க? என்னத்தை ஒரு தடவை தான் வாழ்றோம். என்னத்தை பெரிய இதுல நீங்க என்னத்தை கொண்டுட்டு போறீங்க? நான் பெரியவன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, யாரையும் நான் மதிக்க மாட்டேன், எல்லாருக்கும் தீர்வு மட்டும் பேசுறது, யாரையும் அப்படி இது பண்ணாதீங்க. அது உங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் ஒரு சுஸ்தம் இல்லாத நிலையை, மலையாளத்துல சுஸ்தம் என்ன நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சுஸ்தம் இல்லைன்னா நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒரு சொஸ்தை இல்லை அப்படின்னா, ஒரு சொஸ்ததி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட ஆறுதலோ நிம்மதி இல்லை. நீங்க தான், நான் தான், நம்ம தான் முடிவெடுக்கணும். எத்தனையோ வியாதிகள் குடும்பத்துல அணிவகுத்து வருகிறது இல்லையா? இருந்தா எண்ணிக்க முடியல, நிக்க முடியல, என்ன உட்கார முடியல, நல்லா சாப்பிட முடியல, உறக்கம் வர மாட்டேங்குது, இத்தனை மருந்து சாப்பிட்டாலும் சரீரம் கலைவன்பட்டுட்டே போகுது அப்படின்னா நீங்க நம்ம எங்கேயோ மாற வேண்டிய இருக்குதான் அர்த்தம். என்னை பொறுத்தவரை வேதம் பேசும் மாறுங்க கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுடைய நம்முடைய சுபாவங்கள் மாறும். அந்த வசனத்தை வாசிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே வேண்டிய எனக்கு வேதனையாக இருந்துச்சு. நம்முடைய காலங்கள் மிகுந்த சத்தியத்தினாலும் தவிப்பினாலும் கடந்து போகணுமா? விடுதலை வேண்டாமா? எல்லாரையும் நீங்க உங்களுக்குள்ள அன்பின் ஐக்கியம் மட்டும் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள அன்பு மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா யாரையும் நீங்க தீர்வு பேச மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கலையோ நீங்க குற்றப்படுத்த பிறரை மன்னிக்காம இருக்க மனநோய் கூட வைத்தியம் ஆயிரம் சில நேரத்துல உங்களுக்கே தெரியாதீங்க. என்ன குற்றமா இருந்தாலும் சரி மன்னிப்பு கேள்வி. முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க விடுங்க. முதல்ல ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சது இல்ல, முதல்ல சம்பந்தப்பட்டவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் மன்னிப்பாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், மார்க் 11:25-26. புரியுதா? நீங்க நின்று ஜெபம் பண்ணும் போது வியாதி சுகமாக ஆண்டவரே எனக்கு ஒரு சொஸ்த தாங்க, ஒரு சொஸ்த மனம் தாங்க, ஒரு நிம்மதியை தாங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் குடும்பத்தில ஏதோ சொஸ்ததே இல்லை அப்படின்னு நீங்க கண்ணீர் வச்சு உபவாசம் இருந்து நீங்க ஜெபம் பண்ண முன்னாடி உங்களை அப்படியே ஒரு திரையில பாருங்க. நீங்க யாராவது மன்னிக்க வேண்டியிருக்கா? யார் மேலேயாரும் அளவுக்கு அதிகமான கசப்பு இருக்கா? யாரையாவது பார்க்கும்போது உங்களுக்கு மூர்க்க வெறி வருதா? அல்லது மனப்பூர்வமாய்
மன்னிக்கிற ஒரு இருதயம் இருக்கா? அவ வேணா வந்து மன்னிப்பு கேட்கட்டும். இப்படி இருக்கிறீங்களா? இல்ல, நான் எல்லாம் பாடுபடுறேன், நான் போய் மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு ஏன் கேட்கக்கூடாது? நீங்க ஜெபம் பண்ணுகிறது எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு அந்த ஜெபத்தை கேட்டு நீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பெருமையா பேசுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜெபம் பண்ண முன்னாடி உங்க இருதயம் யாரையாவது கெடுத்திருக்கா? யாரையாவது நிந்திச்சிருக்கா? யாரையாவது தேவையில்லாத இடத்துல அவதூறா பேசியிருக்கீங்களா? அந்த விசுவாசியா இருக்கலாம். அதனால யாராவது எதிரி போயிருக்காங்களா? அல்லது அதனால தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு கேவலமான ஒரு பெயர் வந்திருக்கா? எல்லாமே கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நீங்க நினைக்கலாம் நான் பேசிட்டு அமைதியா இருக்கேன், இல்ல கர்த்தர் பார்ப்பார் இல்லையா? நம்முடைய குணங்கள் மாறாம நீங்க எத்தனை ஆண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டு சர்ச்சைக்கு வந்தாலும் கர்த்தர் உங்களையோ என்னை ஏற்றுக்கூட பார்க்க மாட்டார். நீங்க சொல்லுகிற நியாயங்களையும் நீங்க சொல்லுகிற நீதிகளை ஆண்டு கேட்க உங்களுக்கோ எனக்கு ஆண்டு வேலைக்காரனோ அடிமை இல்லை. ஆண்டவரே அது அப்படி இல்லை, ஆண்டவரே இது எப்படி, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்பதான் நீங்க பிழைக்க முடியும். ஒருத்தருக்கு பிடிக்காது, ஆறுதல் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் மூஞ்சி தூக்கிட்டு ஒரு பக்கம் நீங்களே என்ன ரட்சிப்பு? எப்படி உங்க குடும்பம் வந்து ஒரு ஒரு தரித்திர சூழ்நிலை தாண்டலையே? எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு உங்க குடும்பத்துல ஒரு சின்ன மேன்மை கூட வரமாட்டுக்கு. வந்தவங்களை பத்து போறாங்க இருக்கிறதா நம்முடைய காரியம். பக்திவன் பேசிக்கிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோமே. நல்லது பேசலாம், ஒருத்தர் குறைய சுட்டி காட்டணும், தவறுலாம் கிடையாது. பாஸ்டர் சிஸ்டர், நீங்க இப்ப நானே உங்ககிட்ட கேட்கணும், ஒருவேளை என்கிட்ட குறைகள் இருந்தா நீங்க என்னிடத்துல நேரம் சொல்வீர்களே, ஆனா நான் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லுகிறேன், என்னை மாற்றிக் கொள்வேன். நிச்சயமா நான் என்னை சரிப்படுத்திக் கொள்வேன். ஏன்னா நான் சரிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நாட்கள் செல்ல செல்ல முதிர்ச்சியும் புத்தியும் ஞானமும் அதிகமா நமக்கு வரணும். சின்ன பிள்ளைகள் மாதிரி நம்ம மாறும். அதே நேரத்துல நல்ல முதிர்ந்த அனுபவம் நமக்கு வேணும். நீங்க இதெல்லாம் ஒண்ணு நடக்காது, அது ஒண்ணு நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். நம்முடைய ஆண்டுஜன இருதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருப்பீங்களா, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். எனக்கு ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை, எனக்கு தோஷம். இருதயத்துல அக்கிரம சிந்தை, இருதயத்துல நீங்க கொண்டிருக்கிற அக்கிரம சிந்தை கூட தேவனுக்கு நமக்கு தடையாது. யாராலும் எப்படினாலும் பேசணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க உங்களை மட்டும் நல்ல அழகான ஒரு பூத கண்ணாடியில பாத்தீங்கன்னா நீங்க யாரையுமே குறை பேச மாட்டீங்க, யாரையும் குற்றவாளியை கேட்க மாட்டீங்க. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த விசுவன் சரியில்லை, அந்த சகோதரன் சரியில்லை, இந்த சகோதரன் சரியில்லை, ஒருத்தரையும் சொல்ல மாட்டீங்க. நீங்க பிறகு குற்றவாளிகளை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஆண்டும் அதிகாரத்தை ஒருத்தம் தரல. உங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னைக்கு ஒன்ன நீ ஆராய்ந்து பார்க்க நீ நியாயம் தீர்க்கப்படுவ. 1 Corinthians 11ஆம் அதிகாரத்துல ஒன்ன நீ ஆராய்ந்து பாரு, இல்லைன்னா நீ தான் நியாயம் தீர்க்கப்படுவ.
சபையில வருகிறவங்களுக்கு சில குறைகள் இருக்கும், சில குற்றங்கள் இருக்கும். அவங்களெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு அவங்களெல்லாம் பின்னால அலைஞ்சி அவங்களுடைய இதை பார்த்துட்டு அலையாதீங்க. உங்க நிலை என்ன இருக்கு, உங்க நிலை என்ன, உங்க குடும்ப நிலை என்ன, உங்க மனநிலை என்ன, உங்க வீட்டினுடைய நிலை என்ன, உங்க வீட்டினுடைய பொருளாதார நிலை என்ன, உங்களுடைய உடல் நிலை என்ன, இதை கூர்ந்து கவனிங்க. ஏன் சுகமாகலாண்டவரே? மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது அல்ல வார்த்தை. மனுஷனால் மன்னிக்கப்படணும். கேரளாவில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட போது அவருடைய முதல்ல ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி அவருடைய தொழில் களவாங்கிறது. யார் தொழிலத்தில் என்ன கிடைத்தாலும் களவான்றார். ஒரு நாள் இதே மாதிரி ஒரு சர்ச் பாஸ்டர் வந்து, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உண்மை பொதுவா சபையில, ஆனா நீங்க செஞ்ச காரியங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள சில காரியங்கள் கூட இன்னும் உங்களுக்கு அது நியாயமா தெரிஞ்சதுன்னா தேவன் உங்க வீட்டுக்கு வரவோ உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு, உங்களுக்கு வருகிற இக்கட்ல உதவி செய்ய மாட்டாரு பிரச்சனை பண்ண உடனே இந்த சகோதரனுக்கு நல்ல உணர்த்தப்பட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்டுல போய் என்னென்ன கலவாண்டு வச்சிருந்தாரோ அத்தனையும் யார் தோட்டங்கள்ல இருந்து எடுத்தாரோ, யார் தோட்டத்திலிருந்து என்ன பொருளை எடுத்தாரோ, யார் வீட்டுல இருந்து என்ன எடுத்தாரோ அத்தனையும் ஒன்னா கண்ணீரோடு கூட போட்டு கொடுத்தாரோ. அத்தனை கொடுத்த பிறகு அந்த குடும்பம் வேறு ஒரு நிலையாலே கர்த்தர் இறக்கம் போறாரு. எத்தனை நன்மைகள் பெற்றிருப்பீங்க இல்லையா? நீங்க ஒரு சகோதரத்துல ஒப்புரவாகல வேதனை, ஒரு ஊழியக்காரன் கூட சண்டை கொடுக்கிறது, பேசுறது, எத்தனை பெரிய சாபங்கள் வரும் இல்லையா? எத்தனை பெரிய வேதனை உண்டாகும். ஒரு விசுவாசிகள் நீங்க ஒப்புரவாகலன்னே நீங்க சுவஸ்தப்பட மாட்டீங்க. அப்புறம் ஒரு போதகர் இல்லையா, ஊழியம் உங்களுக்கு பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரன் வந்து சண்டை எடுக்கிறது, நிந்திக்கிறது, அவங்க மனை பிள்ளைகளை அவதூற பேசுறது, பிற இடத்துல ஒரு நெகட்டிவான இமேஜ் கிரியேட் பண்றதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலமே இருக்காது. நீங்க குற்றவாளியாய் தீர்க்கப்படுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நான் உங்களை குற்றவாளியாய் நான் தீர்க்கிறதுக்கு எப்போதும் நாம எடுக்க மாட்டேன் மேக்சிமம். ஆனா உங்களுடைய குறைகள் இருக்கும்போது என்ன சொல்ல அப்படின்னா, தம்பி என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறதா, நான் பாடுபட்டிருக்கேன், இப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் நிறைய துன்பங்களை சகிச்சிருக்க வேண்டாம். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா வந்து அப்படித்தான் இதுவரைக்கும் நான் பேசணும். இது வேண்டாம், இது செஞ்சீங்கன்னா சில நேரங்கள்ல நான் இதெல்லாம் கடந்து போகும்போது நிறைய பாடுபட்டிருக்கேன். உங்களை குற்றப்படுத்தாம நான் செய்தேன், நான் என் வாழ்க்கையில் இது வந்ததுனால நான் பாடுபட்டேன், உங்க வாழ்க்கையில அது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு தான் நான் இது வரைக்கும் ட்ரை பண்றேன். முன்ன அப்படி சொல்ல மாட்டேன். முன்னால எனக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாது. சத்தியத்தை அறிய நான் பயப்படுகிறேன். கால வேளையில உங்களுடைய அதாவது எனக்கு நீங்க எத்தனை பேர் என்ன நேசிக்கிறீங்க, எத்தனை பேர் என்ன மன்னிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேரு என் மேல மன தாங்கல் அடிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் தாங்களா இருந்தா கூட மன்னிச்சிருந்தீங்க. ஏன்னா வந்து எனக்கு அது என்னுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு குறையாகவும் ஒரு ஆறுதல் நிலையோ என்னை தள்ளி விடாதபடிக்கு நான் பயப்படுகிறேன். நான் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை உண்டாக நினைப்பேன். அதே நேரத்துல சில அறியாமைகளும், எனக்கு எந்த பொறாமையும் இந்த போட்டியோ முகதாட்சியமோ, அல்லது நீங்க ஒரு ஆள் நல்ல முன்னால உயர்ந்திருக்கும் போது நான் எரிச்சல் அடையவும் சரி அப்படின்னா ஒருத்தர் கூட நான் இது பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியும்,
நான் அமைதியில இருந்து உங்களுடைய நீங்க பாடுகிறதையும் நீங்கள் செய்கிறதையும் நான் அழகாய் நான் ரசித்து நான் சந்தோஷப்படுகிற ஒரு மனுஷன் தான். உங்களுடைய நீங்க தேவனுக்கு பல வழிகளுக்கு பயன்படும் பொழுதோ, தேவ காரியங்களை செய்யும் போதோ, ஆகவே நீங்கள் சொஸ்தம் அடையணும்னா நீங்க நீங்க வேற வழியெல்லாம் கிடையாது. வேற எந்த வழியில் இதுக்கு ஒரு மாற்று கருத்தோ மாற்று வசனமோ நீங்க இதுக்குள்ள புகுத்த முடியாது. வேற எந்த வழியும் இல்லை. நேரடியா ஒரு போன்லயோ, சிஸ்டர் நான் பெரும்பாடு பண்ணிட்டு கிடக்கேன், உன் காரணம் நான் சில அறியாமையினால என்னோட புத்தி இல்லாதனால நான் உங்களை நிந்திச்சிருக்கிறேன், உங்களை பற்றி நான் தீவி பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்களுக்கு சொல்லி பாருங்க, உண்மையா சொல்லணும். ஆனா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அப்படி செய்ய மாட்டேன் சிஸ்டர், அப்படி செய்ய மாட்டேன் பிரதர். அப்படின்னு நீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரட்சிப்பின் அனுபவம் உள்ள விசுவாசிகளா இருப்பீங்கன்னா தேவன் உங்களை காப்பாற்றுகிறதுக்கு சீக்கிரம் இறங்கி வருவார். உங்க குடும்பத்துல நீங்க சர்ச்சுக்கு வரலாம், எந்த ஒரு ஆறுதலோ, எந்த ஒரு அமைதலோ, எந்த ஒரு சந்தோஷமோ, எந்த ஒரு மகிழ்ச்சியோ, எந்த ஒரு நிம்மதியோ, எந்த ஒரு உறக்கமோ, எந்த ஒரு விடுதலையோ உங்க வீட்டுல வரவே வராது. எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்தாலும் சரி, நீங்க இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கலாம், அல்லது நீங்க குப்பையில கூட போட்டுட்டு போகலாம், அது உங்களை சார்ந்தது. ஆனால் நான் உணர்த்தப்படுகிறேன், நான் வெக்கப்படுகிறேன், நான் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நான் கஷ்டப்படுகிறேன், சொஸ்தப்படும்படி நான் உலகத்துல பணமும் பொருளும் ஐஸ்வர்யம் அல்ல, உடல் சுகம் உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம். நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டுமானால் உடம்புல நல்ல சுகம் இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம சாப்பாடை பார்த்துதான் முடியும். ஆசை இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த வருஷ கடைசி நாட்கள் நம்ம எல்லாம் வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு மனம் திரும்புதலும் நல்ல ஒரு ஒரு ஏன்னா இந்த பிரசங்கத்தை நீங்க இந்த வாரம் கேட்டுட்டு 2 நாளில நீங்க வெளியில போட்டுருவீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் இந்த வசனங்கள் எல்லாம். இது என்னை உடைக்கும், என்னை சிந்திக்க வைக்கும், என்னுடைய குறைகளை நான் செய்த குறைகளை பிறரிடத்துல மன்னிப்பு கேட்க வைக்கும். எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது, எந்த கூச்சமும் கிடையாது. நான் காலில கூட விழுந்து மன்னிப்பு கேட்கிறதுக்கும் நான் வெக்கப்பட மாட்டேன். காலில் விழுந்து கும்பிடுதல் இல்லை, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறதுக்கும் நான் என்னைக்கும் எனக்கு எந்த மேன்மையும் எந்த ஒரு பெருமையும் ஒண்ணும் இல்லை. யாரு என்ன நினைச்சாலும், மனுஷன் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவனுடைய இறக்கம் எனக்கு வேணும். நான் உயிர் வாழ, நான் பிழைக்க, நான் கொஞ்ச காலம் என்ன இருக்க. நீ ஜெபம் பண்றீங்க, ஆனா உங்களுடைய சுபாவங்கள் சர்ச்சையை முடிச்ச ஒரு சிலர் முகத்தை பார்க்க கூடாட்டா விழுந்தடிச்சு ஓடுதீங்களா? உங்க கூட கர்த்தர் வருவாரா? கர்த்தர் கூட இருப்பாரா? கர்த்தர் உங்களை நினைப்பாரா? கர்த்தர் உங்களை சுஸ்தமாக்குவாரா? உலக மனுஷன் கூட மன்னிக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா மன்னிப்பு கேட்டா நல்ல அன்பா பாருங்க. ஆனா ஜீவனோட தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க, நீங்களும் நானும் விஷம் மாதிரி நல்ல பாம்பு மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட நமக்கு மனமாற்றம் வர மாட்டேங்குது. இது ஆபத்து இல்லையா? நம்ம இறந்து போய் கலரைக்குள்ள போய் மன்னிப்பு கேட்க மனம் ஒரு ஆறுதல் அடையணும். ஒண்ணும் குறைஞ்சு போகாது. இறங்குங்க, கும்பல நிக்காதீங்க, ஒடிஞ்சு விழுந்துரும். இறங்கி வாங்க.
சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது எழுதப்பட்டிருக்கு. யாரு மேல அவருடைய கண்கள் இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் தாழ்மை, கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் நேரமான சரியா கர்த்தரை ஆராதிக்கிறது. சிலவங்க என் பிள்ளைதான் தெய்வம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த பிள்ளைய தந்தவர் பார்ப்பாரு, பிள்ளை தெய்வமா, அதுக்கு வேற வழி வச்சிருவாரு. நிறைய இடத்துல நடக்கிற காரியம் தான். எனக்கு எல்லா ஒரு சிஸ்டர் என்று சொன்னாங்க, அவங்க மகா இறந்த போது எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு பாஸ்டர். அதனால நான் என்ன நினைச்சோம்னா, வீட்டுல நமக்கு வேற ஒண்ணு கும்பிடலையே, நம்ம போனா என்ன போறோம், நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, நமக்கு நல்ல பிள்ளை 2 பிள்ளை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பொட்ட பிள்ளைய காப்பாற்ற முடியல. மகா இறந்து போறப்பதான் நினைச்சேன், தேவன் எல்லாம் என்னால வாழ்ந்த வாழ்க்கையில வீணா போச்சு அப்படி சொல்லி ரொம்ப ஒரு தடவை ஒரு சகோதரி எழுதுறாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கணும். நீங்க எல்லா காரியங்களுக்கும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? யோவான் 9:31 வாசி. ரொம்ப இதே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பாவிகளுக்கு நீங்க பாவியா பாவி இல்லையான்னு நான் உங்களை நியாயம் தீர்க்கல. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் பாவியா பாவி இல்லையா. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னோட சுபாவங்கள் எவ்வளவு மாறி இருக்கு, நான் என்ன மாற்றம் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது, நான் எவ்வளவு கர்த்தரை தேடுறேன். அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பாவிகளுக்கு ஒரு காலம் ஆண்டவர் செய்து கொடுக்க மாட்டாரு. இந்த வசனம் யாருக்கு எழுதிருக்க? நம்மளுக்கு இருக்காரு. நீங்க ஒருவேளை விபச்சாரம் செய்யாம இருக்கலாம், நீ வேற பயங்கரமான குற்றங்களை செய்யாமல் இருக்கலாம். அது மட்டும்தான் பாவம் நினைச்சிட்டு கூடாது. உங்க சகோதரன் மன்னிப்பு கேட்காத பாவம், உங்க சகோதரத்துல மன்னிப்பு கேட்காத பாவம், அவர்களுக்கு தீமை செய்யறது பாவம், அவர்கிட்ட இருந்து நல்ல வார்த்தைகளை பெற்று வெளியில உள்ள அவதூறம் பேசுகிறது பாவம். நல்ல கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, அவங்கள விஷத்தை விதைச்சு அவங்கள அடிக்கிறது நீங்க அவர் தேவ ராஜ்யத்தையே அடிக்கிறீங்க. உங்க நடவடிக்கைகள் தேவ ராஜ்யத்தை அடிக்கிறது. அப்படின்னா கர்த்தர் எப்படி சொன்னால், ஒருத்தர் தேவாலயத்தை கெடுத்தா 2 அர்த்தம் இருக்கு. உங்க சரீரம் ஒண்ணு, இந்த தேவாலயம் ஒண்ணு. ஒருத்தர் கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார்னு போடுது. எனக்கெல்லாம் என்ன பொறுத்தல எனக்கு உங்களை நேசம் தான் தெரியும், எனக்கு பகைக்கெல்லாம் தெரியாது. எனக்கு உங்களை வெறுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை தீமை நடக்கும்னால சிந்திக்கலாம் எனக்கு மனசுல வராது. உங்க வீட்டுல ஒருத்தர் சுகவீனப்பட்டாலோ ஒருத்தர் இறந்தாலோ இருதயத்துக்குள்ள சந்தோஷப்பட மாட்டேன் நான். ஒருத்தருடைய உயர் எனக்கு என்னைக்கு துக்கத்தை கொண்டு வராது, சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒருத்தர் நல்ல வேலை எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒருத்தர் நல்ல வருமானம் எனக்கு அவங்க நல்ல நிலைக்கு இருக்காங்க சந்தோஷத்தை தான் கொண்டு வரும். எந்த பொறாமையும் ஒரு காலம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பட மாட்டேன். உங்க பொருளை பார்த்தோ உங்க வீட்டுல
நான் வந்து உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தோ அல்லது உங்களுடைய ஏதோ கேட்டோம்னு நீங்க கனவுல கூட நினைக்க வேண்டாம். நான் சந்தோஷப்படுவேன். ஒரு காலமும் அதுல இச்சிக்கப்பட்டு அதுல நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்க வீட்டுல இருக்கிற பொருளையோ உங்களுடைய ஆபரணத்தையோ உங்களோட பணத்தையோ நான் இச்சித்தலாம் நான் வரமாட்டேன். எனக்கு அதெல்லாம் எனக்கு தூரமானது. நீங்க விருப்பப்பட்டா காணிக்க செலுத்தலாம், இல்ல அப்படின்னா நீங்க தேவனை நேசிக்கிறத பொறுத்து இருக்கு. அதெல்லாம் தேவன் மேல வச்சிருக்க அன்பு பொறுத்து இருக்கு. தசமபா கொடுக்கணுமா, காணிக்க கொடுக்கணுமா, அதெல்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது தேவன் நீங்க எவ்வளவு நேசிக்கிறது அது அடிப்படையில இருக்கு. எல்லா விஷயங்களையும் ஏமாத்திக்கிட்டு சும்மா நான் கிறிஸ்தவன் வாழுகிறத காட்டணும். அது என்னையா வாழ்க்கை, என்னம்மா வாழ்க்கை? நீங்க இன்னைக்கு சுஸ்தப்படையணும்னு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? ஆராதனை முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் பார்த்து மன்னிப்பு கேட்க முடியுமோ மன்னிப்பு கேட்டு பழகு. இல்லைன்னா நீங்க உங்க குடும்பத்துல நிறைய சீரழிவுகள் வந்துட்டுதான் இந்த வியாதி சமயத்துல உங்களுக்கு கடைசி மரணத்துல கூட கொண்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்க சித்த பிறகு நீங்க யாருக்கு மன்னிப்பு கேட்க? ஒரு மனுஷனுக்கு நோய் வந்துச்சுன்னா முதல்ல சஸ்தம் அடைக்கிறதுக்கு ஒருவர் மன்னிக்கணும் அப்படிங்கிற அறிக்கையிடு. 2 பேரும் அவங்களும் பேசினாங்க. ஐயோ, நீங்க சிலவங்க போய் குற்றத்தை நம்ம சொல்லும் போது நீங்க பெரிய ஆளா இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, என்கிட்ட வருவான்னு தெரியும். அது அது ஒண்ணு இன்னும் கூட மட்டும் கொஞ்சம் அழிச்சிடும். ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்காரு. இல்ல, அவர்கள் தேவனோட வசனங்கள் நான் சொல்லுறத கேட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கும் போது நீங்க கண்ணீர் விடணும். நானும் பேசியிருக்கேன் சிஸ்டர், நான் பேசியிருக்கிறேன். என் குடும்பத்தை எல்லாருக்கும் பாடுபட காரணக்காரா பரலோகம் போகிறது மட்டும் இல்ல வாழ்க்கை. பூமியில கொஞ்ச காலம் வாழும் பொழுது நம்ம சுஸ்தம் அடையணும். இன்னைக்கு நம்ம ஒருவேளை நீங்க உங்களுடைய குறைகள் நீங்க மன்னிப்பு கேட்க கூடி பாவம் இன்னைக்கு குற்றி நிக்கலாம். நாளைக்கு ஒருவேளை உங்களோட கடைசி நாளா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க மனம் திரும்பிட்டா இன்னைக்கு அந்த ஒருவேளை மன்னிப்பு கேட்டா நாளைக்கு வர வேண்டிய அந்த மரணம் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கலாம். ஏன்னா பாவம் முற்றும் போதுதானே மரணம் வரும். உங்களுக்கே தெரியாது. சில வியாதிகள் முற்றினாதான் தெரியும். உங்களுக்கு தெரியலையா? டாக்டர் சொல்லுவாங்க சில வியாதிகள் உள்ள இருக்கிறதே தெரியாது. அது முற்றி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்ல போய் பார்ப்போம். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு பிரதர் அந்தோனி அவர்களுடைய மருமகளுடைய அண்ணன் மகளுக்கு அந்த பிள்ளை அந்த 4வது ஸ்டேஜ் வருகிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த வியாதி பத்தி தெரியல. ரூம்ல வச்சுதான் மாப்பிள்ளை பார்த்தேன். எட்வின் நல்லா இருக்கும். ஆனா 4th ஸ்டேஜ் போயிட்டு காப்பாத்தி என்னதெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. சொன்னாரு டாக்டர் சொன்னாரு போகாத அமல் திருவனந்தபுரம், மெட்ராஸ்ல அடையார், வெள்ளூர் எல்லாம் பார்த்தாச்சு. கம்ப்ளீட்டாவே எங்களுக்கு பாதிக்கு. இதே மாதிரிதான் நம்ம தினந்தோறும் தேவனிடத்துல மட்டும் மன்னிப்பு கேட்டா போதாது. என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, பாஸ்டர்மாட்ட மன்னிப்பு கேட்கணுமா, பாஸ்டர்மா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சின்னவங்களோ பெரியவங்களெல்லாம் கிடையாது. நீங்க சொஸ்தமாக உங்க குடும்பம் சொஸ்தம் இல்லாம இருக்கா, அற்புதம் நடக்காம இருக்கா, அடையாளம் நடக்காம இருக்கா, விடுதலை வராம இருக்கா, நீங்க உங்களை பாருங்க. கொஞ்சம் யாரையும் பார்க்காதீங்க. அவங்க எங்க போறாங்க இவங்க எங்க போறாங்கன்னு பூத கண்ணாடி வச்சு பார்க்காதீங்க. உங்களை மட்டும் உட்கார்ந்து தேவனுடைய வெளிச்சத்துல, வேத வசனத்து வெளிச்சத்துல பாருங்க. யாரோட குறைகளை கண்டுபிடிக்க அலையாதீங்க. அவ சரியில்லை, இவ சரியில்லை.
சிலவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ காட்டுல அறிவு இருக்கு. அவங்க அவங்க இரண்டு ஒண்ணுக்கு போனா கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. வீட்டுல இருந்து தெரிஞ்சிட தரிசனத்துல பெரிய எப்படின்னு எனக்கே தெரியல. அது என்ன ஆவின்னு தெரியல. எனக்கு ஒரு பக்கத்துல ஒருத்தர் எங்க போனா கூட தெரிய மாட்டேன். எனக்கு அந்த வேலையும் கிடையாது. உங்களை பார்க்கறத விட்டுட்டு எல்லாத்தையும் பிறரைய அனலைஸ் பண்றது, பிறரைய ஆராய்ச்சி பண்றது இல்ல. உங்க குற்றங்கள் அதிகரிக்க 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 முற்றிலும் வேதனை தான். இந்த பூமியில எந்த மனிதனா இருக்கட்டும், அவன் என் கிறிஸ்தவன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த மனிதனாவும் இருந்தாலும் சரி, ஆண்டவர் படைத்த மனிதர் யாரா இருந்தாலும் சரி, நூற்றி 45வது சங்கீதம் 19வது வசனம். அவருக்கு பயந்தவங்க அவருக்கு பயந்தவங்க தான் இந்த பணம் வந்துருமே, மன்னிப்பு கேட்கறதும் வந்துருமே, தன்னால வந்துடும். நானே உங்களுக்கு போதிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களை மன்னிக்கணும், இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கணும், இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், இயேசு கிறிஸ்து மட்டும் உங்களை ஓகோனுக்கு வச்சிடணும், இயேசு கிறிஸ்து மட்டும் நீ கைவிட்டு சேர்ந்தலாம் 1000 மடங்கு உங்களுக்கு தந்துடணும். உங்க பணம் கொஞ்சம் கூட மாறாது தானே. ஆரம்பத்துல சிலவங்க ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. காலப்போக்குல 4 ரூபாய் கையில கிடைச்ச உடனே அவங்கள கையில பிடிக்க முடியாது. அவங்க பேச்சு என்ன, அவங்க நடவடிக்கை என்ன, நான் யாருக்கிட்ட போய் நிக்கணும், அப்படியெல்லாம் வீரப்பெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஒரு சின்ன நரம்புல, ஒரே ஒரு நரம்புல ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட வருமானம் முதல்ல அத்தனை ஒண்ணெல்லாம் போயிடும். ஆண்டவர் உண்டாகிற சரீரம் அவரால் என்னதான் செய்ய முடியும்? அவர் எலும்பு நரம்பு தோல் சதை எல்லாத்தையும் அவர் உண்டாக்குறாரு. நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் யாருக்கிட்ட எல்லாம் இன்னும் மன்னிப்பு கேட்கணும், யாருக்கு எல்லாம் ஒப்பரவாகணும் எனக்கு தெரியல. இந்த 2 நாள் அதான் ஜெபம் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் ஒப்பரவாகணும் எனக்கு தெரியல. ஒருவேளை என் மனசுல எனக்கு சொல்லுங்க. நான் அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறான். எனக்கு சில வேளையில எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், சில ஞாபகம் இருக்கும். ஆனா சிலவங்க அவங்க தூர இடத்துல இருப்பாங்க, அவங்க நம்பர் இருக்காது. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கத்துட்டு மன்னிப்பு கேட்க, அவங்க எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. நீங்க உங்களால தீமை அனுபவிச்சவங்க, நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னால தானே இதெல்லாம். நீங்க சும்மா வந்துட்டு நீங்க ஒரு ஆர்டிபிஷியலா சும்மா ஒரு செயற்கையான ஒரு சிரிச்சிட்டு போனாலும் நீங்க ஆறுதலா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க படுகிற பாடு என்ன, நீங்க அடைந்து கொண்டிருக்கிற கஷ்டங்கள் என்ன, நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிற வியாதிகளோட தாக்கங்கள் என்ன, இதுக்கு பின்னால் என்ன இருக்கு? பாவம். நீங்க ஆண்டவரை நேசித்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு, கண்ட சகோதரத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்துல இருந்து அவன் அன்பு காட்டுவான். அவன் பொய்யன். கண்ட பக்கத்தில் இருக்க சகோதரனுக்கு ஒரு கை கொடுக்க மாட்டேன். அந்நிய பாஷை பேசுவேன். சகோதரனை பகிக்கிறவன் மனுஷ கொலைபாளன். அவனுடைய கொலை குற்றவாளி, மரணத்துல நிலை கொண்டிருக்கான். மனுஷனை பகைக்கிற, சகோதரனை பகைக்கிற சகோதரனோ சகோதரி யார்? உங்களுக்கு சகோதரன் சகோதரி சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாருங்க. யாருக்கு என்ன நடந்தா என்ன, ஒவ்வொருத்தருடைய இலக்கை பார்த்து நீங்க கை கொண்டு சந்தோஷப்படுகிற வீட்டுல
அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். யாருடைய துக்கத்தையும் யாருடைய கண்ணீரையும் பார்த்து பரிகாசம் பண்ணுகிறதோ சந்தோஷப்படுகிறதோ, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா களி கூறுகிறதோ ஆபத்து. ஏன் உங்களுக்கு சொஸ்த பார்க்கனா பாருங்க. நல்ல மனம், நல்ல மன்னிப்பு கேட்கிற மனம் வரட்டும். நல்ல அன்பு காட்டுங்க, நல்ல அன்பின் கிரியைகளை செய்யுங்க. ஒருத்தர் வியாதிப்பட்டு இருந்தான். பைபிள்ல ஆண்டவர் திமிர்வாதக்காரன் லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுப்பா. பாருங்களேன், அவன் படுத்த படுக்கலையா கிடக்கான். தூக்கிட்டு வந்து அவருக்கு முன்னாடி வைக்க முடியல, கஷ்டப்பட்டு அவருக்கு முன்னால இறக்குறாங்க அவனை. அவன் சொல்ல நடந்தும் அவன் என்ன மரண வேதனை சொல்ல, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அங்க நின்று பரிகாசம் பண்ணாங்க. ஆனா அவர் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் உள்ளத்துல. ஆண்டவருக்கு எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீ பாவி நான் பாவி இல்லை அப்படின்னு. ஆண்டவர் ஒரே வார்த்தை பாவம் மன்னிக்கப்பட்டது. அவங்க உள்ளத்தை அறிஞ்சாரு. அவங்க பரிகாசம் பண்ணதை பார்த்து சொன்னாரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதோ அல்லது எழுந்து நடந்தது எது ஈசி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய குடும்பத்துல இருள் சூழ்ந்து கிடக்கா, எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் ஏராளமான உங்களுடைய வியாதி. மருந்து சாப்பிட்டாலும் சுகம் வர மாட்டேங்குது, என்ன சாப்பிட்டாலும் சுகம் வர மாட்டேங்குதுன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் மனம் திருப்ப வேண்டியது இந்த கடைசி நாட்களில் அவசியமா இருக்கு. சும்மா நானும் வரேன் அப்படின்னு வீட்டுல எல்லாரும் கூட ஒருத்தர் பேச மாட்டீங்க. வீட்டுல எல்லாரும் ஒருத்தர் சண்டை, தாய் மகன்கிட்ட பேச மாட்டான், மகன் தாயிட்ட பேச மாட்டான், புருஷன் பொண்டாட்டிட்டு பேச மாட்டான், பொண்டாட்டி கணவன்கிட்ட பேச மாட்டாங்க. என்ன நீ இடப்பட்ட நாட்களில் ஏதாவது ஒண்ணு சம்பவிச்சுன்னா உன்னுடைய முடிவு நரகத்துல இருக்கும். சூரிய மறை முன்னாடி அது அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோவம் தனியா கிடணும்னு ஆண்டு சொல்லி சும்மாவா கிண்டல் உங்களோட பரிகாசம் பண்ணிட்டா போனாரு. சூரியன் அஸ்தமிக்கிற முன்னாடி எரிச்சல கூட தனியா ஆண்டு சொன்னா, நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையா? நன்மை செய்யாதா வாசல் என்ன படுத்திருக்கோம், பாவம் படுத்திருக்கோம் வாசல்ல. ஒருவேளை அந்த பாவம் படுத்திருந்தா இன்னைக்கு திரும்ப மன்னிப்பு கேளு, மாறுங்க. சில விஷயங்கள் டக்குன்னு திரும்புறது மனம் திரும்புறதெல்லாம் ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க பிழைக்கிறதுக்கு வேற வழி இல்லையே. நீங்க விரும்புற ஆண்டுகள், நீங்க விரும்புற காலங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? நீங்க வேற என்ன செய்ய போறீங்க? அதுக்கப்புறம் அழகாய் தேவராஜ்யத்துல போய் சேரணும் இல்லையா? இங்கே நல்ல ஒரு குறிப்பிட்ட வயசு வரையாவது நல்லா சாப்பிட்டு நல்ல பலன் அடைந்து நல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் அழிக்கும் போது அவர் ராஜ்யத்துல போய் சேரணும்ல. இது எல்லாத்துக்கும் அடிப்படை மன்னிப்பு தேவை. ஆண்டவர் சொன்னாரு 103வது சங்கீதம் 3வது வசனம், அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு காப்பார். நீங்க வில்லிங்கா இருந்தா, நீங்க ரெடியா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யறதுக்கு, எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவருக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க அங்கெல்லாம் அற்புதம் தேவை அலைய வேண்டாம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து ஜெபம் நடக்கிற ஒரு இந்து பையனா ஒரு ராமபேட்டு இருந்து அவங்க மகன் ரட்சிக்கலாம் படல, ஆண்டு ஒண்ணும் தெரியாது, குடும்ப பிரச்சனை, அநேக ஆண்டுகளாச்சு உறங்கி ஒரு மனநல பாதிப்பு. அந்த அம்மா சொல்றது எத்தனையோ ஆண்டாச்சு, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, எங்க போறாங்கன்னு தெரியாது. கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பார்க்க அவ்வளவு டீசெண்டா இருந்தாரு. நான் தோல்ல கை வச்சு ஜெபம் பண்ணிட்டோன்னா எங்களை கூட்டிட்டு வந்தாங்க.
இயேசுவை நேசிக்கிறீங்களா தம்பி? இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? அதுக்கு ஸ்மைல் மட்டும் தலையாட்டினார். உங்களுடைய ஜோம் பண்ண நீங்க சோமாயிருவீங்க. எல்லா சூழ்நிலையிலும் மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவர் அந்த அம்மா அந்த கண்ணீரோடு நிற்கிறாங்க. நான் ஒரு ஜெபம் பண்ணி அவங்க அந்த தம்பியா அனுப்பினேன். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு மறுநாள் வந்தாங்க. அந்த தம்பியை பயங்கர மாற்றம், ட்ரெஸ்ல மாற்றம், எல்லாத்துலயும் மாற்றம். கூட்டிட்டு வந்து எனக்கு முன்னாடி பாட்டினாங்க. ஆஸ்திரேலியா அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று ராத்திரி ஃபுல்லா வாங்கிட்டாங்க. ஆச்சு, என்னால் நம்பவே முடியல. எத்தனையோ கால் பைத்தியம் மாதிரி இருந்தாவன் நேற்று ராத்திரி நல்லா நேரத்துல இருந்து நீ நல்லா முகமெல்லாம் மாறிக்க. இவ்வளோ பெரிய பாட்டு எண்ணெய் கொண்டு வந்து சிவமணி அந்த நல்லா வரைச்சேன். குட்டி இல்லாம அவரால் இருக்க முடியாது. முதல் நாள் நான் கிட்ட குடிச்சிருக்கிறீங்களான்னு. ஆமா ஐயா. மறுநாள் பார்த்தா குடி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இனி அவர் வாழணும்னா என்ன செய்யணும்? அவர் தேவனை ஏற்றுக்கொள்ளும். தேவன் எதனாலும் செய்ய முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவர் இல்லாம ஆக முடியும். மனம் அப்படி மாறிச்சு ஒரே நாளுல. அவர் நல்ல சாந்தமா மாறிட்டார். ஒரு உறக்கம் இல்லாம பயங்கர துன்பம். அந்த உறக்கம் ராத்திரி, அன்னைக்கு ராத்திரியே தேவன் அவர் கொடுத்தார் ஒரு சமாதானத்தை. மனம் தத்தளிக்கிறதா? மனம் பயங்கரமான பாரம் கொண்டு இருக்கிறதா? வியாதியின் தாக்கம் பயங்கரமா இருக்கா? வீட்டுல ஒரு சொஸ்தம் கூட கிடையாதா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க பிரதர், சிஸ்டர். பெருமை பேசாதீங்க. ஒன்னும் இல்ல, நம்ம படுத்துட்டா அன்னைக்கு நம்மளால பெருமை பேச முடியுமா? எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம திடீர்னு ஏதோ ஒரு நிலை மாறி போயிட்டுனா, எல்லாம் தலைகளை மாறி போயிட்டுனா நம்மளோட நிலை என்ன ஆகும்? இன்னைக்கு யோசிக்க. திரும்ப சொல்கிறேன், மன்னிப்பு நல்ல மரம். அன்பு அதை காட்டு ஸ்ட்ராங்கான மரம். ஒருத்தர் விசாரித்து, ஒருத்தர் அன்பு காட்டி, இடைவிடாம கருத்துல நம்பி காத்திருங்க. உங்க காலங்கள் ரொம்ப அழகாய் மாறிவிடும். ஒருவேளை நீங்க நிறைய விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள நடந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த விஷத்தை வெளியில எடுத்துருங்க. வேண்டாம், இது ஏதோ என்னுடைய இதுக்காக எனக்கு நீங்க நல்லா எனக்கு ஏதோ ஒரு 2 கோடி ரூபாய் தரப்போறதோன்னு இல்லை. நீங்க பிழைச்சு எனக்கு ஏதோ ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுக்க போறது இல்லை. நீங்க பிழைக்கவும், நீங்க பரலோகம் போகவும், ஒருத்தர் குற்றத்தை ஒருத்தர் மன்னித்து ஒருத்தர் ஜெபிக்கணும். அப்படி சொன்னா நீ மன்னிப்பு கேட்ட, அதுக்கப்புறம் ஒருத்தர் நீங்க 2 வாரம் மாறி ஜெபிக்கணும். அடுத்த நாட்கள் அவங்கள பார்க்கும்போது, சிஸ்டர் நம்ம ஜெபம் பண்ணணும் மாஸ்டர், எல்லா விஷயங்களும் மறக்கணும், எல்லா விஷம் கக்கப்படணும். சிலவங்க எத்தனை ஆண்டுகளாக குடும் வைராய்க்கும் குடும் பகை. நீ என்ன எங்க போற? பாதாளத்துக்கு தான் போகணும். இங்க கூடத்துல இருக்கிற ஒரு சகோதரனை மன்னிக்க முடியல, இங்க இருக்கிற ஒரு சகோதரனுக்கு நன்மை செய்ய முடியல, இங்க இருக்கிற ஒரு சகோதரத்துல மன்னிப்பு இறக்கும் கேட்க முடியல, இங்க ஒரு சகோதரனுக்கு மேல தாழ்ந்து போக முடியல. பரலோகம் நம்ம கேட்குதா? நீங்க நினைக்கிற நரகம் நீங்க ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டு ஒரு நாளைக்கு இது மாதிரி இந்த வெயில் 10 மடங்கு இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு கூடாது. இங்க வெயில் நினைச்சா கொஞ்சம் எங்க நிழல் கிடைக்கும். இங்க நரகத்துக்கு போனா எந்த நிழலும் இருக்காது. அக்னி சாகாது, அக்னி அழியாது, புழு சாகாது. அக்னி அழியாதுன்னு அர்த்தம், அது தீ அணையாது.
நல்லது அக்கினியில தீ அணையாது. அங்க கிடக்கிற புழு கிடக்குமா, எனக்கு பயம். அதெல்லாம் நினைக்கும் போது பதட்டம் உண்டாகாமல் இருக்காது. புழு சாகாது, அதுக்குள்ளதான் உங்க ஆத்மா கிடக்கும். அன்னைக்கு நீங்க என்ன வீரம் பேச முடியும்? அன்னைக்கு என்ன நீங்க வீராப்பு பேச முடியும்? நான் பேச முடியும், அதை நான் பேச முடியுமா? அதை நீங்க தான் பேச முடியுமா? அன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி பரிசுத்தவான்கள் விரல்ல இருந்து எங்கேயாவது நரகத்துல துன்பப்படும் போது, ஆண்டவரே எங்க சபையில ஆகாதவன் நினைச்சனே, அவனுடைய மடியில இருக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணி, ஆண்டவர் சொல்வாரு, அவள் நீ எவ்வளவு வெறுத்த, அவன் ஒண்ணு வெறுக்கல, அவன் ஒண்ணு வெறுக்கல, அவன் அழுதான், அவன் எனக்கு முன்னால் அழுதான். நான் இன்னைக்கு நீ அவனை நிந்திச்ச, நீ பாதாளத்துல கிடக்கும் போது ஆண்டு சொல்ற அந்த 2 நாடுல ஒரு பெரிய பழக்கம் இருக்கும். என்ன அழகா இருக்கு பாருங்க. நீதி உள்ள நியாயபதி நியாயத்தான் அவர் நீ நியாயம் இருக்க முடியும், அவர் அநீதியா இருக்க முடியாது. அங்க நீ அங்க இறக்கத்தை கேட்டு, நரகத்துல இருந்து இறக்கத்தை கேட்டுச்சியே அனுஜன, அங்க இருக்க ஒருத்தர் இங்கே வர முடியாது, இங்க இருக்கிற அங்க வர முடியாது. இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உலகத்தில் நடக்கும்னு சொல்லியும் நீ கொஞ்சம் கூட நீங்க மாறாம, எத்தனை ஆண்டுகளாக கொஞ்சம் கூட பணம் மாறாம, பேச்சு மாறாம, சுபாவம் மாறாம, பகை மாறாம, சண்டை மாறாம, கடவாசல் இருந்து தீமைகளை மட்டும் பேசிட்டு இருக்கும் போது உங்களுடைய முடிவு டக்குன்னு வந்துச்சு போச்சுன்னு நீங்க நிலை என்ன ஆகும்? எங்க போய் இருப்பீங்க? உங்களை யார் உங்க கூட்டத்துல உங்களுக்கு அங்க உங்களுக்கு சிபாரிசு செய்வா? ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க சகோதரி, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு நீங்க தெரிந்தாலும் சரி, தெரிந்தாலும் போனாலும் சரி, எனக்கு ஒண்ணும் கவலை ஒன்று கிடையாது. நான் மனம் மாறணும், நான் தெரிஞ்சணும்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனப்படட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நீங்க மனம் திரும்புறதுனால நீங்க குடும்பமா என்ன காப்பாற்ற போறது இல்ல. நீங்க பிழைக்க, நீங்க சொஸ்தமடைய, நீங்க சுகமா இருக்க, உங்க வீடு ஆரோக்கியம் அடைய, இது மட்டும்தான் என்னுடைய 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 எதிர்பார்ப்பு. நல்ல மனம் வேணும், நல்ல மனம் திரும்புதல் வேணும். எத்தனை ஆண்டாச்சு நம்மளை சுற்றி எத்தனை மக்கள் இருக்காங்க. நம்மளுடைய நம்முடைய நல்ல நல்ல ஒரு காரியங்கள் இருந்துச்சுன்னா இல்லையா, அவங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை வழக்கங்கள் இருக்கு, அவங்களே எங்க போயிட்டாங்க. சர்ச்சுக்கு வரணும் கூட சந்தோஷம், உங்களுக்கு ஒருத்தர் வியாதிப்பட்ட சந்தோஷம். சர்ச்சு இந்த எப்பண்டா அவன் விழுவான், அவன் விழுவான், இவன் விழுவான், ரொம்ப டேஞ்சர். நீங்க சபை மக்கள் வழக்கத்துல பயங்கரமான டேஞ்சர். ஒருத்தர் விழுந்த அவ்வளவு சந்தோஷம், ஒருத்தர் சர்ச்சை விட்டு போன அவ்வளவு சந்தோஷம், ஒரு பாஸ்டர் செத்து போன அவ்வளவு சந்தோஷம், ஒரு பாஸ்டர் செத்து போன அவ்வளவு மகிழ்ச்சி, கேக் வெட்டி கொண்டாடுறது. அங்க வரும்போது நியாயத்திற்கு நாள்ல என்ன செய்வீங்க? நான் மாறத்த ஆசைப்படுகிறேன், எவருக்கு நான் மாறத்த ஆசை. கடின கஷ்ட சில காரியங்கள் எனக்கு கஷ்டமான காரியங்கள் இருக்கு. நான் கடந்து போகிற பாதைகள் சில காரியங்களை விடுகிறது ஈஸின்னு கிடையாது. போராடி என்ன வந்தாலும் சரி, போராடியாவது எப்படியாவது வெற்றி பண்ணணும். கடினமா பிரயாசப்பட்டு பார்க்கலாமே. உங்களுக்குள்ள ஒரு அன்பின் பிணைப்பு இன்னைக்கு உண்டாகும். ஒருத்தர் வரல, உண்மையா நீங்க தேவனை நேசிக்கிறாங்களா இருந்தா உங்க குடும்பத்துல ஒருத்தர் வரலன்னா கூட உங்க கண்களை தண்ணீர் வடிக்கிட்டே இருக்கணும். செத்துட்டோம்னா, அவ செத்துட்டானா, ஏசு இல்லாம போயிட்டானா, தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், புள்ளியில கொண்டு போட்ட உடனே அவங்க நரவு போயிட்டாங்கன்னு கிடையாது. ஒன்னு அவங்க நரவு போகணும். சும்மா கல்லறையில வசனம் எழுதுறதுக்கு இல்ல, பரிசுத்தவான்களோட மரணம் அவள் பார்வைக்கு அருமையா இருக்கு. யார் எப்படி எழுத முடியும்? நல்ல
உலகம் மட்டும் இல்லை, உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு சுகம், அதுக்கு பிறகு மகிமையில தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை. இங்கே நீங்க மறந்துருப்பாங்க, அங்குமே நான் மறந்துடுவேன், ஆண்டவர்கிட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அங்கெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் கிடையாது. எரிச்சலும் கோபமும் சண்டை பகையும் குரோதம் தாழ்மையற்ற மனநிலை அவதூறும் அது உங்க குடும்பத்தை ஒரு என்ன சொல்றது ஒரு என்ன கரையான் மாறி புற்று மாறி அதை அடிச்சிடும். தொடக்கம் உங்களுக்கு ஒருவேளை நல்லா இருந்திருக்கும், முடியல எல்லாம் அழியும். ஆரம்பத்தில் தடுமாறி இருக்கலாம், முடிவில் அவங்க நல்லா இருக்கும். நீங்க ஆண்டவரோட வசனத்தை கேட்க கேட்க மாறணும். மாறவே மாட்டேன் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அது உங்க இஷ்டம், ஏன் இஷ்டம். என்ன நீங்க கண்டிக்கவும் உங்களை நான் கண்டிக்கவும் ஒண்ணும் முடியாது. ஆனா வேத வசனம் சரியா தான் ஞாபகம் இருக்கும். நீங்க இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, காது உள்ள கேட்டு கிடலாம். ஆண்டவர் சொன்னாரு காது உள்ள கேளு, சீக்கிரம் வாழ அப்படின்றாரு. இப்ப நீங்க துணித்தர சங்கீதத்துல கடைசி வசனம் என்ன வாசிச்சு பார்க்காம சொல்லுங்க. வருவா, வீதியா நியாயத்திற்கு வருவார், தாமதம் பண்ண மாட்டார். பயப்படுகிறேன், ஒவ்வொரு ராத்திரியும் பயப்படுகிறேன். நான் இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும் பொய் சொல்லல. இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும், ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு பயம். என்ன நடக்க போகுது உலகத்துல, என்ன நடக்க போகுது நமக்கு. பகவோடு செத்து போயிட்டா தானே, எத்தனை பாடு வீணா போயிருப்பேன். இந்த பாடின பாடலும் கேட்ட வசனங்கள் அத்தனை அவமாய் போயிரும் இல்லையா. சிலவங்க சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. உன் நிலையில பரிதாபம், பயங்கர பரிதாபம். நீ சொல்ற ஒரு சாப்பு கோப்பு கூட இயேசு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்க மாட்டாரு. நான் அங்க போனேன், இங்க போனேன், சடங்கு போனேன், திருமணத்துக்கு போனேன். ஆண்டவர் சொன்னாரு, ஒருத்தன் வயல் வாங்க போனான்னா, ஒருத்தன் கல்யாணம் முடிச்சானா, ஒருத்தன் மாடு வாங்க போனான்னா, ஆண்டவர் சொன்னாரு உங்களை எல்லாம் குடிச்சு கொண்டு அக்னியில போகும். வரும் நாள் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க. தேவனை காட்டிலும் உங்களுக்கு ஜீவனை தரக்கூடிய ஒண்ணு கூட உண்மையில இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவனுடைய இறக்கத்தை பெற வாங்க முதல்ல, அப்புறம் காசு பணம். யாரு எனக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு தேடி வரக்கூடாது. ஆலயத்துல இருந்து வசதியானவங்க இருப்பாங்க, ஏழைகளா இருப்பாங்க. அது அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய கையின் உழைப்பு. அவங்களுக்கு யாருக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க மனசு வைக்கலாம். செய்யணுமா வேண்டாம் யார்கிட்டையும் கேட்க முடியாது. யாரு குறிச்சு யாருக்கு வரணும் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை நாசமாக்கிறாங்க. தேவனை பாருங்க. நீ குடிசையில இருந்தாலும் சரி, கோபத்துல இருந்தாலும் சரி, பரலோகத்துல வரும்போது அதனால இந்த பூமியில உங்க சகோதரனை மன்னிக்கலன்னா பரலோக ராஜ்யத்தை தேவன் உங்களை மன்னிக்க மாட்டாரு. எத்தனை ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை உபவாசம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாசம் ஒழுக்க நீ உபவாசமா இருந்து சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ஒன்னும் நடக்காது. நான் 16வது நாள் நான் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்தவங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கு. மாற்றம் கொஞ்சமே ஏன் தடையாகுது. நான் கற்றுட்டு வரேன். ஐயோ இப்படி எல்லாம் இருக்கா, இதெல்லாம் நான் மாறணுமே. நான் உங்களை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நான் ஒரு நாள் இந்த குறிப்பிட்ட பயன்படுத்த மாட்டேன். உங்களை நியாயத்திற்கு பயன்படுத்த மாட்டேன். உங்களை சபிக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டேன். வேத வசனத்தில் சொல்லப்பட்டும் வேத வசனத்துல ஜீவன் இருக்கு. இன்னைக்கு
மாறுங்க, மாறி மாறி பாருங்க. யாருக்கையாவது மன்னிப்பு கேட்கறது, யாருக்கா தீமை நீங்க மனசுல நீங்க வீட்டுக்குள்ள தீமை பேசின கூட சத்தத்தை கூட தேவன் கணக்கு வச்சிருக்கிறாரு. அங்க போயிட்டு ஏற்கனவே இந்த லிஸ்ட்ல ஏறிட்டு அதை அழிக்கணும்னா நீங்க முதல்ல சம்மந்தப்பட்டவங்க திரும்ப கேட்கிறேன். ஒருவேளை என்னால நீங்க காயப்பட்டிருந்தாலும், என்னால மன உளைச்சல் அடைஞ்சிருந்தாலும், என்னால நீங்க எடுத்திருந்தாலும் தயவுசெய்து என்னையும் மன்னிக்கணும். அதான் நான் ஆசைப்பட்டேன். பொண்ணு பொருளை அல்ல, உங்களுடைய மன்னிப்பு, ஒரு வார்த்தை, ஒரு மன்னிப்பு. ஏன்னா நான் எனக்கு தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு இடம் வேணும். இந்த பூமியில எனக்கு ரொம்ப ஆரோக்கியம் வேணும். இந்த பூமியில எனக்கு சுகம் வேணும். இந்த பூமியில எனக்கு பலன் வேணும். இதெல்லாம் அடையிறதுக்கு ஒருத்தர் மன்னிக்கிறத தவிர வேற வழியெல்லாம் கிடையாது. அதுக்கு அப்புறம் தான் கருத்தர் மன்னிப்பாங்க. ஜெபம் பண்ணும்போது சகோதரி பேர்ல உனக்கு குறை இருந்தா ஜெபம் பண்ணாத. சகோதரி பேர்ல குறை இருந்தா ஜெபம் பண்ணாத. எத்தனை ஜப வீராங்கனையா இருந்தாலும், ஜப வீரனா இருந்தாலும் சரி, நிப்பாட்டு. பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. 4 பேர் சேர்ந்து நல்லது மட்டும் பேசுங்க. நல்லது மட்டும். யாருடைய குடும்பத்துக்கு தீமை பேசாது, எந்த பையனையும் தீமை பேசாது, எந்த பிள்ளையும் தீமை பேசாது, யாரும் பேசாது. நிப்பாட்டுங்க. இந்த பணத்தை மாத்துங்க. வாசல் படியில பாவம் படுத்துக்கணும். எங்க மேன்மை வரும்? திருந்துறவங்க திருந்துங்க. மனம் திரும்ப விரும்புறவங்க மனம் திரும்புங்க. காரணம் கேளுங்க. இல்லாதவங்க விட்டுருப்போம். தேவனை தேவ பிள்ளையா இருக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் தேவனுக்காக வாழுங்க. போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். வார்த்தை இயேசுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை. எல்லாம் அவங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. நம்ம யாருக்காவது நம்ம அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துருக்கோமா? யாரோட குடும்பம் யாருடைய பிள்ளைகளுக்காவது நம்ம தீமை செஞ்சு காரியங்கள் தடுத்திருக்கோமா? அது மேல பொறாமப்பட்டிருக்கோமா? அல்ல கூடி பேசியிருக்கோமா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் அக்ஷன் சரியில்லை, ஜோஷம் சரியில்லை, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த சரியில்லை, அதெல்லாம் பேசிருக்கீங்களா? யாரு உங்களை ஞாபகம் இருக்க? நான் யாரு? என்ன ஞாபகம் இருக்கு? நீங்க ஒருத்தர ஞாபகம் இருக்கக்கூடிய கர்த்தர். நம்ம வீணாய் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும், வீணாய் செய்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் நியாயத்திருப்பு நாளில சூப்பரான கணக்கு கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. அன்பு காட்டுங்க, நேசித்து பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் மன்னிப்பு கேட்குவேன், ஆனா அவன் மன்னிக்க மாட்டேன், விட்டுருங்க. நீங்க சரியாகும். உங்க மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவங்களை விட்டுருங்க. ஆனா உங்க மன்னிப்பு உண்மையா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை பதைக்க வேண்டாம், உங்களை வெறுக்க வேண்டாம். நான் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கல, விட்டுருக்கேன். ஆனா ஸ்மைல் பண்ணுங்க, விட்டுருக்கேன். கருத்தை பார்த்துடும். அவள் மன்னிச்சானா அவன் படிச்சான், அவன் படிச்சான். 2 வாரம் ஒருத்தர் மன்னிச்சீங்கன்னா படிச்சுட்டீங்க. அல்லது வெக்கமா இருக்கு பாஸ்டர், எப்படி மன்னிப்பு கேட்க, இன்னைக்கு மறந்துருந்தால கூட போதும். எப்படி போய் நான் மன்னிப்பு கேட்க? நிறைய வருஷங்களுக்கு நான் பேசினதே ஆர்டர் ஒப்பு கொடுத்து இன்னும் நான் பேச மாட்டாண்டவர, இனி நான் அவங்க மன்னிப்பு கேட்ட ஒரு மாதிரி ஒருவேளை இதாயிரும் அப்படிங்கிறதுக்கு நீங்க அவங்க நன்மை செய்யும். ஏதாவது வழிகளுக்கு நன்மை செய்ய முடியுமா பாரு. அவங்களுக்கு இறக்க செய்யும். அவங்க பாதங்களை கழுகி விடுங்க. அக்கட்டு காலம் எடுத்து போட்டோம் இல்லையா? அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. மறுத்து அவங்களுக்கு ஆபத்துல அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. புத்தகம் கூட வேண்டாம், விவரத்தவங்க போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் பரவாயில்ல போங்க. ஒரு ஆஸ்பத்திரியில இருந்தாங்கன்னா போய் ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கி கொடுத்து அவங்கள பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க.
உண்மையா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சு பாருங்க. தேவன் ரொம்ப அன்புள்ளவளா பாருங்க, ருசித்து பாருங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.